கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மேல் சாதனை அப்படின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில தினமும் ஒரு துறையை எடுத்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல் நடக்குது. இன்றைய நிகழ்ச்சியில மிகவும் முக்கியமாக அனைவரும் உச்சி முகர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு துறை பற்றி தான் சிறுபான்மையினருக்கு உறுதுணையாய் நிற்கும் திராவிட மாடல், ஊக்கம் தரும் தேர்தல் அறிக்கையும் ஏற்றம் தரும் திட்டங்களும்ன்ற தலைப்புல நம்ம கூட பேச விருந்தினர்களும் இணைஞ்சிருக்காங்க. ஒரு உண்மை தோழனா உரிமை காவலனா திமுக இருக்கு, சிறுபான்மையினரின் பாதுகாவலரா முதல்வர் இருக்காருன்னு சிறுபான்மையின மக்களும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. முதல் பார்வையா நம்ம பேராசிரியர் அருணன் ஐயா அவர்கள் கிட்ட போயிடலாம். வணக்கம் ஐயா. சகோதரி ஐயா, சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு உற்ற தோழனா உரிமை காவலனா திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. இன்னும் 2.0 லோடிங்கா நிறைய திட்டங்கள் வர இருக்குது. உங்களுடைய முதல் பார்வை? இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுவும் இன்றைய சூழல்ல நினைச்சு பார்த்தா அது எவ்வளவு முக்கியமானது என்று மேலும் விளங்குது. அதுதான் முஸ்லிம் சிறுபான்மையோருக்கும் கிறிஸ்தவ சிறுபான்மையோருக்கும் உள் ஒதுக்கீட்டை டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சி தந்தது. அது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை எண்ணிப்பார். குறிப்பாக முஸ்லிம் மக்கள் அதை ரொம்ப உற்சாகமாக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய கோரிக்கை இன்னும் அதை உயர்த்தணும் என்பது. ஆனால் அதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசு எல்லாம் கொடுக்கவே இல்லை. இப்ப அது எவ்வளவு முக்கியங்கிறது எப்படி எனக்கு மேலும் விளங்குதுன்னா, மகாராஷ்டிராவில் பாருங்க, இருந்த முஸ்லிம் மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்கிற முறையில இருந்த அந்த இடஒதுக்கீட்டையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. யாரு? பாஜக அரசு. அந்த பாஜகவோட கூட்டணி போட்டுக்கிட்டு வர்றது யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி. எவ்வளவு பாருங்க, நம்ம வரலாற்றை மனசுல வச்சுக்க வேண்டி இருக்குது. அது ஏதோ கடந்து போன விஷயம் அல்ல, நிகழ்காலத்திலும் அது இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆகவே முஸ்லிம் மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு தந்தது என்பது சங் பரிவாரத்துக்கு பதிலடி அன்றே கொடுத்தார் கலைஞர். அப்ப இன்னைக்கு பாருங்க, அதே போல அமித்ஷாலாம் எவ்வளவு வேகமா பேசுறாரு. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீட்டை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் என்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் வடக்க போய் பேசிட்டு வர்றாரு. தெற்க பேச மாட்டாரு, ஆனா வடக்க பேசினாரு. மகாராஷ்டிராவில் அதை நிலைநாட்டினார். அந்த பாஜகவுடைய இந்த சதி வேலைகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த காலத்திலே கொண்டு வந்தது பெரிய விஷயங்க தமிழ்நாட்டுல. அது திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய ஒரு அற்புதமான செயல் திட்டம் என்று நான் பார்க்கிறேன். ஒண்ணு. இப்ப இன்றைய வாழ்வுல நான் ரொம்ப ரசிக்கிறேன். நான் மதுரைக்காரன், மதுரையிலிருந்து பேசுறேன். பாருங்க, இந்த குன்றம் கார்த்திகை தீப விவகாரத்தை வச்சு என்ன பாடுபடுத்த பார்த்தாங்க. மதுரை மக்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே. கார்த்திகை, எங்க அம்மால பெரிய கார்த்திகைன்னு தான் சொல்லும். பெரிய கார்த்திகை அன்று திருப்பரங்குன்றத்துல வளமையான இடத்துல அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல கோவில் நிர்வாகம் அந்த மகா ஜோதியை ஏற்றியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அடிவாரத்திலிருந்து அந்த ஜோதியை தரிசனம் செஞ்சாங்க, வணங்கினாங்க. இது அழகாக கச்சிதமாக அன்றைய தினம் நடந்து முடிந்தது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாஜக என்ன பேசுது, சங் பரிவாரம் என்ன பேசுதுன்னா, குறிப்பாக இந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி வரிசையா இருக்குது, அவங்களுடைய கிளைகள் எல்லாம் கார்த்திகை தீபத்தை ஏற்ற விடலையா ஸ்டாலின் அரசு? எப்படி ஏற்றியாச்சு, ஏற்ற விடல. என்னையா இதை நாட்டு பிரதமரே வச்சே, திருப்பரங்குன்றத்துக்கு அவரை வரவழைச்சே, அவர் வாயாலேயே பேச வச்சாங்க. அவர் பேசினாரு, இந்த விளக்கு விஷயம் இன்னும் அப்படியே இருக்குது, அது இந்துக்களுக்கு சாதகமா முடியணும், உண்மை ஒரு நாள் விளங்கும், அப்படி ரொம்ப பிரமாதமாக முழங்கினாரு. எவ்வளவு அபத்தம். ஆகவே அந்த தீபம் ஏற்றியாச்சு. ஏற்றலை என்று பிரதமரை விட்டே போய் சொல்ல சொன்னாங்க. அப்புறம் தோண்டி துருவி கேட்டா, இல்ல நாங்க ஏத்த சொன்ன இடத்துல நீங்க ஏத்தல, அது எந்த இடம்யா அப்படின்னா ஒரு சின்ன தூண் நிக்குது. அது நம்ம இந்த நிலத்துக்கு வேலியை அடைக்கும் போது கல் தூண் ஊண்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தூணா இருக்கு. அத அளவை தூண் சொல்லப்படுது. அது விவகாரம் இருக்கிட்ட பார்த்தாலே அது அந்த தூண்ல எப்படி மகா தீபத்தை ஏற்ற முடியுங்க? அதுல சூட வச்சு கொளுத்து தாங்க முடியும். கீழே இருக்க யாருக்குமே தெரியாதுங்க. இந்த கொடுமையை பாருங்க.
ஆக அங்க ஏத்தணும்னு ஏன் சொல்றாங்கன்னா பக்கத்துல சிக்கந்தர் தர்கா இருக்கு. ஆக அந்த இடத்தை கைப்பற்றணும், சிக்கந்தர் தர்காவை இதை சொல்லி அகற்றணும். இதுதான் அவங்களுடைய சதி வேலை. இதைத்தான் நாம சொன்னோம், இதைத்தான் திமுக அரசு சொல்லிச்சு, நீதிமன்றத்திலையும் சொல்லிச்சு. ஆனா அதாவது திருப்பரங்குன்றத்தை ஒரு அயோத்தியாக்க பாக்குறாங்க என்கிற ஒரு நியாயமான கவலையை தெரிவிச்சது அரசு. அதுக்கு எச் ராஜா கூட்டம் போட்டு திருப்பரங்குன்றம் பக்கத்துல பழங்கானத்துல ஒரு 5000 பேரை கூட்டி என்ன பேசினாரு தெரியுமா? திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக ஆக்கி விடுவார்கள் என்று ஸ்டாலின் அரசு பேசுகிறது. ஆமா, ஆக்கத்தான் போறோம். இன்னும் சொல்றேன், ஏற்கனவே ஆகி போச்சு. இதெல்லாம் எச் ராஜா பேசினார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் நிருபர்கள் கேட்கிறாங்க, என்னையா திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக ஆக்குவோம் என்று உங்க தலைவர் எச் ராஜா பேசுறாரே, பதில் என்ன தெரியுமா? ஆமா, அப்படி பேசுனா என்ன தப்பு, அயோத்தியானா என்ன தப்பு? அப்ப இவங்களுடைய சதி வேற. அயோத்தியானா அது அயோத்தியில 1992 பாபர் மசூதி இடிச்சதுல இருந்து பம்பாய் கலவரம் தொட்டு 2002 குஜராத் படுகொலைகள் தொட்டு என்னென்ன நடந்துச்சு என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி தமிழ்நாட்டையே ஆக்க பார்த்தார்கள். ஆனா அதையெல்லாம் அழகாக, ரொம்ப சர்வசாதாரணமாக, சாதுரியமாக முறியடித்தது திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. நான் பெருமையோடு சொல்றேன், கோர்ட்டை வச்சு, நீதிமன்றத்தை வச்சு தங்களுடைய இலக்கை எட்ட பார்த்தாங்க. அதையும் ரொம்ப அருமையாக, சாதுரியமாக கையாண்டது. இன்னைக்கு என்னாச்சு, அந்த ஒற்றை மனிதர் நீதிபதியுடைய தீர்ப்புகள் எல்லாம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இரட்டை நீதிபதிகள் நீதிமன்றம் அதை சாதித்தது திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் ஐயா அரசு. அது மட்டும் செய்யாம இருந்திருந்தா நான் யோசிச்சு பாக்குறது, தப்பி தவிர இந்த காலத்துல எடப்பாடி முதலமைச்சர் ஆகியிருந்தா இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை எப்படி கையாண்டிருப்பார்? நீங்க இந்த விவகாரத்தை அவங்க கையாண்ட பொழுது அந்த தொகுதி எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவர் வீட்டு நிக்கிறார் வெக்கம் இல்லாம திருப்பரங்குன்றத்துல. இந்த அயோத்தியாக அதை மாற்ற முனைஞ்ச பாஜக காரங்க சங் பரிவாரத்தை போய் பார்த்து வாழ்த்து தெரிவிச்சாருங்க. நான் எல்லா கூட்டத்திலும் கேட்டோம், நீங்க அனைத்து மக்களுக்கான எம்எல்ஏ, உங்க தொகுதியவே கலவர பூமியாக்க ஒரு கோஷ்டி வருது. திருப்பரங்குன்றம் கலவர பூமியானா என்ன ஆகும்? மதுரை மாநகரமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அழகர் கோயில், திருப்பரங்குன்றம் சுற்றுலா தலங்கள், பக்தி கேந்திரங்கள், அதை நோக்கி வடக்கிருந்து அவ்வளவு பேர் வர்றாங்க. அது சுற்றுலா தலங்களாக இருக்க போய் தான் இங்க வர்த்தகம் செழிக்குது, வணிகம் பெருகுகிறது, பொருளாதாரத்துடைய ஒரு முக்கியமான ஆதாரமாக இதெல்லாம் இருக்கு. இங்க கலவரம் பண்ணீங்கன்னா எப்படி பக்தர்கள் வருவாங்க? எப்படியா இங்க பொருளாதாரம் தழைக்கும்? இதைத்தான் நாங்க மதுரை மக்களுக்கு சொன்னோம். நீங்க பாருங்க, நம்ம மதுரை மக்கள் நம்ம பாராட்டணும். இதெல்லாம் உணர்ந்து இவங்களுடைய பாட்சா மதுரையில பலிக்கல, பிரதம மந்திரியே வந்து பேசியும் கூட அட போங்கய்யா, கார்த்திகை மகா கார்த்திகை அன்று மகா தீபம் குன்றத்தில் ஏற்றப்பட்டு விட்டது, நாங்கெல்லாம் தரிசித்தோம், உங்களுடைய பருப்பு இங்கே மதுரை மண்ணில் வேகாது என்று நிரூபித்து காமிச்சு இன்னைக்கு நிற்கிறாங்க. இன்னும் ஒன்றை சொல்லி நான் இந்த சுற்ற முடிப்பேன். இது வந்து எடப்பாடியார் வந்து அவருக்குன்னு இப்படி ஒரு சின்ன கோஷ்டி இருக்கும்ல, அவங்கள வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. ஆக சிறுபான்மையின மக்களுக்காக சமூக முன்னேற்றத்திற்கான திட்டங்களையும் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி நடக்கக்கூடிய கான்டெம்பரரி இஷ்யூஸையும் ரொம்ப அழகா எல்லோருக்கும் எல்லாமா இருக்கணும் அப்படின்றத தெளிவா கையாண்டிருக்காங்க திராவிட மாடல் அரசு அப்படின்ற உங்களுடைய கருத்தை முன் வச்சிங்க ஐயா. இப்போ வந்து நம்ம திமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர் சையத் ஹஃபீசுல்லா அவர்கள்கிட்ட போயிடலாம். சார் வணக்கம். முதல்ல இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து சிறுபான்மையினர் மக்கள் பற்றி பேசுகிறோம், ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மக்கள் அனைவரும் திராவிட மாடல் அரசுக்கு முழு ஆதரவு அப்படின்ற ஒரு குரல் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மக்களுக்காக கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், சமூக முன்னேற்றம் எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்காக வச்சு ஒரு இன்க்ளூசிவான திட்டங்களை சிறுபான்மையினர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க திராவிட மாடல் அரசு. உங்களுடைய பார்வை? அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில், அதுவும் தேர்தல் ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து பெரும்பான்மைவாதம் அப்படின்றது அது எளிமையாக முடியும். பெரும்பான்மைவாதம்ன்றது எளிமையாக முடியும். பாஜக எடுக்கக்கூடிய அரசியல் வந்து பெரும்பான்மைவாத அரசியல். 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 90 பேர் எதை விரும்புகிறாங்களோ அதை செஞ்சுட்டு தேர்தல் ஜனநாயகத்தில் வெல்வதுன்றது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 10 பேருடைய
மானுட மாண்பை காப்பாற்றி அவர்களுடைய முன்னேற்றத்தை செஞ்சுக்கிட்டே மீதி 90% பேருடைய நன்மதிப்பை பெற்று செய்யக்கூடிய அரசியல்ன்றது ரொம்ப கடினமான அரசியல். அந்த அரசியலை தான் நீதி கட்சி காலத்திலிருந்து பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்னைக்கு தலைவர் வரையும் இந்த அரசியலை தான் எடுத்து செய்கிறோம். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க திமுக வந்து சிறுபான்மை ஓட்டு பேங்க்காக சிறுபான்மையை தாஜா பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அரசியல் அப்படின்னு. ஒரு தேர்தல் அரசியல் அடிப்படையாக புரிஞ்சவங்களுக்கு 90% பேரை தாஜா பண்ணுற பாஜக அரசியல் எளிமையா, இல்லை 10 பேருக்கான நீதியை வாங்கி தரக்கூடிய அரசியல் வந்து எளிமையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 பேரை தாஜா செய்யக்கூடிய அரசியல் தான் எளிமையானது. ஆனால் அந்த அரசியல் நமக்கு வேண்டாம், நீதியின் அரசியல் வேணும் அப்படின்ற அடிப்படையில் சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைகள் அவர்களுக்கான முன்னேற்றத்தையும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழுது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சிறுபான்மை சமூகத்துடைய ஒரு தனி செக்மெண்ட்டாக பார்த்து அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிறோம். இன்றைக்கி வந்து ஏன் மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு தனி செக்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம்? அப்படி பேசுகிறப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை தாஜா பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் திருநங்கைகள் திருநம்பிகர்களுடைய குரலுக்காக ஏன் பேசுகிறோம்? அப்போ யாருமே அவர்களை தாஜா செய்வதற்காகன்னு சொல்கிறது இல்லை. இல்லை பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி இன்றைக்கி மோடி பேசிக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்காங்கப்பா, சாம்பியன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி பாலின நீதியை மோடி தான் கொண்டு வராருன்னு பேசுகிறாங்க. அப்போ யாரும் வந்து நீங்கள் பெண்களுக்கு தாஜா செய்யக்கூடிய அரசியல்னு சொல்கிறது இல்லைன்னா சிறுபான்மை சமூகத்திற்கு செய்யக்கூடிய நீதியை இங்கே வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் சிறுபான்மை தாஜான்னு சொல்லக்கூடிய அரசியல் என்பது இந்த 90% வாக்காளர்களை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அரசியலுக்கு எதிராக நாங்கள் வந்து நீதியின் அரசியலை களமாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சமூக முன்னேற்றம் அப்படின்னு பேசும்போது பொதுவாக இந்த மாதிரி ஒரு இந்தியா போன்ற நாடுகளில் இந்த ஜனநாயகத்தில் பெரும்பான்மை சமூகத்துடைய பிரச்சனைகள் வேறு, சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனைகள் வேறு. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்துடைய பிரச்சனைகள் வேறு, உயர்குடி மக்களுடைய பிரச்சனைகள் வேறு. அப்படி இருக்கும்போது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகத்திற்கும் உரிமைகளை வழங்கக்கூடிய அரசியல்ன்றது ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுகிறது, கூடுதலாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போது அது அண்ணன் பேசினார், அருணன் திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் நாட் அன் இஷ்யூ ஆஃப் முஸ்லிம்ஸ். இது சிறுபான்மை சமூகத்துடைய வெறும் தர்கா கோயிலுக்கான பிரச்சனை அல்ல, இது அரசியலமைப்பு பிரச்சனை, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது மதசார்பின்மை கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய மதசார்பின்மை பிரச்சனை. இப்போ இது எல்லாத்தையும் பேசி இங்கே எல்லாருக்குமான உரிமையை மீட்டு தரக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு சமூக முன்னேற்றத்திற்கு எப்படி வரும்? ஒரு ஐடென்டிட்டி இஷ்யூவாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் அச்சுறுத்தல் செய்யக்கூடிய பாஜகவுடைய அரசியலுக்கு எதிராக அரவணைப்பு அரசியலை பேசக்கூடிய திராவிட முன்னேற்றம் எப்படி அரவணைக்குது? அப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை அண்ணன் பேசணுனால நான் அதுக்குள்ளே போல எப்படி இவங்களை அரவணைத்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை பிரதானப்படுத்துறதுன்ற அடிப்படையில் பல திட்டங்களை வந்து இங்கே கொண்டு வரோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டாம்கோ மூலமாக கிட்டத்தட்ட 31,625 பேருக்கு சுமார் 207 கோடி ரூபாய் வரையில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொழில் வளர்த்து கொள்வதற்காக, குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திற்கு ஹஜ் இல்லம் கட்டுவதற்காக சுமார் ஒரு 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹஜ் இல்லம். ஏன்னா எல்லாம் கர்நாடகாவில் கவர்மெண்ட்டோட ஹஜ் இல்லம் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடுடைய அரசால் ஒரு ஹஜ் இல்லம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு அதை கட்டுறோம், மானியம் வழங்குகிறோம். இதுவரையும் இந்த ஆட்சி வந்து 11,364 பேருக்கு ஹஜ் பயணி போகக்கூடிய ஹஜ் யாத்திரிகளுக்கு 25,000 ரூபாய் மானியமாக ஒரு ஆளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வந்து இந்த உயர்கல்வி திட்டம் இருக்குல்ல, சிறுபான்மை சமூகத்திலிருந்து சுமார் 10 பேர் ஒரு ஆண்டுக்கு வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிப்பதற்கு தகுதியானவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 36 லட்சம்ன்ற அடிப்படையில் 10 பேருக்கு வழங்கப்படுகிறது. நாகூர் தர்கா வழிபாட்டு தலங்களுடைய பாதுகாப்பில் நாகூர் தர்காவுக்கு மட்டும் அதை சீரமைக்க புதுப்பிக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இருக்கக்கூடிய வக்ஃபு கட்டுப்பாட்டில் வரக்கூடிய வழிபாட்டு தலங்களுக்கு, தர்காக்களுக்கு 10 கோடியாக இருந்த அந்த மானியத்தை 15 கோடியாக உயர்த்திருக்கிறது இந்த அரசாங்கம். இன்னொன்று, நவீனமயமாக்கலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும்போது வக்ஃபு சொத்துக்களை சூறையாடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது இந்த சொத்துக்களை நவீன முறையில் பாதுகாக்கிறது. ஏன்னா
ஆனால் பொதுவாக நீங்கள் களத்துக்கு போனீங்க அப்படின்னா இது வக்ஃபுடைய சொத்து, அந்த சொத்து அளவீட்டில் பயங்கர பிரச்சனை வரும். இப்போ அந்த அளவீட்டை எளிமைப்படுத்தி டெக்னாலஜியை கொண்டு வந்து சுமார் 1,25,00,000 ரூபா செலவு பண்ணி டெக்னாலஜி மூலமாக டிஜிபிஎஸ் ரோவர்ன்ற ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்து சுமார் 11,000 ஏக்கர் வக்ஃப் நிலங்கள் அளவிடப்பட்டு அதை பாதுகாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொன்று வக்ஃபுக்கு வந்து ஒரு மண்டல ரீதியாக ரேஞ்சுன்னு சொல்லுவோம். வேலூர் மண்டலம், பூந்தமல்லி, ராமநாடு, கடலூர், இப்போ 4 மண்டலங்களில் துணை அலுவலகங்களை கட்டி தந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த அலுவலகங்கள் முன்னாடி வந்து ஏதோ ஒரு வேற அரசு கட்டடத்தில் ஓரமாக எங்கேயாவது இருக்கும். அது இல்லாமல் பிரத்யேகமாக மண்டல அலுவலகங்கள் வக்ஃபு வாரியத்திற்கு கட்டப்பட்டிருக்கிறது. கல்வியுடைய முக்கியத்துவம், ஏன்னா இன்னைக்கு பாஜக அரசாங்கம் 2 முக்கியமான விஷயங்களை சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை சமூகத்துடைய கல்வி நிலையங்கள் வக்ஃபுடைய ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. வழிபாட்டு தலங்கள் வக்ஃபின் மூலமாக, வக்போர்டின் மூலமாக ஒரு பெரிய பங்களிப்பை செய்கின்றன. அது ஒரு விதத்தில் பொருளாதாரத்தையும், இஸ்லாமிய சமூகத்துடைய பொருளாதாரத்தையும், இஸ்லாமிய அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, வீடற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வக்ஃபு சொத்தின் மூலமாக மிக குறைந்த வாடகையில் வர்த்தக நிலையங்களும் வீடும் வந்து அந்த நில வாடகைக்கு கொடுப்பாங்க. இப்போ அதை அபகரிக்கக்கூடிய வேலையை வக்ஃபு சட்டத்தின் மூலமாக செய்கிறாங்க. இன்னொன்று, கிறிஸ்துவ மிஷனரிகளின் மூலமாக இயக்கப்படுகின்ற மருத்துவ சேவை மருத்துவமனைகளும் கல்வி நிலையங்களும் எப்படி வருதுன்னா வெளிநாட்டு நிதியிலிருந்து வருது. இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்சிஆர்ஏ சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை பண்ணுறாங்க. என்னன்னா, ஒரு 1000 கோடி திரட்டி நம்ம 3 பேரும் ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். சொத்து வாங்குகிறோம். ஒரு 100 ஏக்கரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணுறோம். ஒரு 100 ஏக்கரில் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறோம். ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்டுக்கான வசதிகளை செய்கிறோம். நம்ம 3 பேர் மீது ஒரு வழக்கை போட்டு நீ ஒழுங்காக டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலன்ற ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த மொத்த சொத்தும் ஒன்றிய அரசாக மாறும். ஒன்றிய அரசுடைய சொத்தாக மாற்றி அவங்க கையகப்படுத்துவாங்க. அப்படி ஒரு அயோக்கியத்தனமான சட்டங்களை கொண்டு வரும்போது அந்த வக்ஃபு சொத்துக்களையும் அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டாக இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை சிறுபான்மை அந்தஸ்து அப்ளை பண்ணது 370க்கும் சிறுபான்மை அந்தஸ்து கொடுத்துட்டு வழக்கமாக ரினியூவல் பண்ண சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு 314 கல்வி நிலையங்கள் சிறுபான்மை சமூகத்துடையது நிரந்தர அந்தஸ்தை கொடுத்து கல்வியில் முன்னேற்றமும் அவர்களுக்கான கல்வியில் பாதுகாப்பையும் செய்து கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னொரு நீண்ட நாள் பிரச்சனையாக சிறுபான்மை சமூகத்துடைய கல்வி நிலையங்களில் பேசப்பட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த அரசு உதவி பெறும் கூடிய கல்வி நிலையங்களில், ஏன்னா ஒரு மைனாரிட்டி கேரக்டர் வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த மைனாரிட்டி கேரக்டர் அந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி மொழிவாரி சிறுபான்மை அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்களுக்கு அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா, அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுலையும் அந்த சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்கள், ஏன்னா அப்போ தான் இந்த ஏன் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்ஸ் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர்களுக்கெல்லாம் கல்வி நிலையங்களில் வருவது தடையாக எதெல்லாம் இருக்குதோ அதை தகர்த்தி அவர்கள் உள்ள வருவதற்கு எளிமையாக்கக்கூடிய வேலையை தான் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுப்பதன் மூலமாக அடைய நினைக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை அடைந்தும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அந்த மைனாரிட்டி கேரக்டர், அந்த தன்மை, சிறுபான்மை தன்மையை அந்த பள்ளிக்கூடங்கள், அந்த கல்லூரிகள் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து மாற்றி அந்த சிறுபான்மை சமூகத்துடைய குரலாக அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்களே அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்க வேண்டும், ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஏற்று இனி அப்படிப்பட்ட பதவிகளுக்கு கவுன்சிலிங் வரும்போது அந்த பள்ளிக்கூட நிர்வாகமும் சேர்ந்து கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஜியோவை போட்ட அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். அப்போ இந்த மாதிரி பல ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோரிக்கையும் சிறுபான்மை சமூகத்துடைய கோரிக்கையும் கேட்டு செய்த அரசாக இந்த அரசாங்கம் இருக்கிறது, இந்த தலைவர் இருக்கிறார். இது வந்து
எதிர்க்கட்சி அரசியல் இதை செய்கிறது என்னன்னா இது வாக்கு வங்கி அரசியல். இதில் எங்கே வாக்கு வங்கி இருக்குது? நியாயமான குரலாக குரலற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து குரலை கேட்குறாங்க. அடுத்தது வந்து இப்போ எய்டட் இன்ஸ்டியூட்ஸ் பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொழிவாரி எய்டட் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கும், இல்லை மத வாரியாக எய்டட் இன்ஸ்டியூட் அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்களாக இருக்கும். இப்போ காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வரும்போது முதல்ல அவங்களுக்கு கொண்டு வரல. அப்போ சார் கிட்டத்தட்ட எய்டட் ஸ்கூல்ஸும் அரசு பள்ளிகள் போல தான். ஏன்னா அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் எளிமையான பின்புலத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் வரக்கூடிய மாணவர்கள் தான். அப்போ நீங்கள் அரசு நிறுவனங்களுக்கு மட்டும் காலை சிற்றுண்டி தருகிறீர்களே, இங்கே படிக்கக்கூடியவர்களும் உங்களுடைய பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு தலைவரை நோக்கி கோரிக்கை வைக்கும் போது அதையே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாம் ஒன்று சமூக மாற்றத்திற்காக சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி அப்ரெஸ்டு அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்ற அடிப்படையில் இதை தலைவர் வந்து அணுகிறாரு. இதுதான் இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகளுக்கான ரிப்போர்ட் கார்டு. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கார்டை இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமியோ ஜெயலலிதா அம்மையாரோ காட்ட முடியும் அப்படின்னா நான் வந்து அவர்களை பாராட்ட தயாராகவே இருக்கேன். ஆனால் மாற்றாக இது எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடிய தடுக்கக்கூடிய சக்திகளோடு கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்துடைய பாதுகாப்பு முதல் கொண்டு அவர்களுடைய பொருளாதார சமூக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு வேலையும் எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்படி ஒட்டுமொத்தமா என்னென்ன விஷயங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு திராவிட மாடல் அரசு செய்திருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா பட்டியலிட்டீங்க. இப்ப நம்ம ஊடகவியலாளர் சுமன் ஐயா கிட்ட போகலாம். சார், இப்போ என்னன்னா இப்போ இத்தனை திட்டங்கள் செய்திருக்காங்க இந்த 5 ஆண்டு காலத்துல. ஆனா இதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிஏஏக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்திருக்காங்க. வக்ஃபு போர்டு, அந்த வக்ஃபு வாரியம் இருக்கும்போது அதற்கான எதிர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. எஸ்ஐஆர்ல சிறுபான்மையின மக்கள் நீக்கப்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அதற்கான ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. முத்தலாக் விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி குடியுரிமை இந்த திருத்த சட்டம், இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ சமீபத்தில் வந்திருக்க FCRA ஒரு ஊடகவியலாளராக பார்க்கும்போது சிறுபான்மையின மக்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய என்ன மாதிரியான விஷயங்களை இதை பார்க்கிறது? அதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த விதமான எதிர்ப்புகள், ஒடுக்குமுறைகள் நடக்கிறதோ அதை உடனடியாக எதிர்வினையாற்றக்கூடிய, அதுவும் அந்த புள்ளியை சரியாக புரிந்து எதிர்வினையாற்றக்கூடிய ஒரே கட்சி இருக்குன்னா அது திமுக மட்டும்தான். நீங்கள் FCRAங்கிற அந்த பிரச்சனை வந்த உடனே அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் வெறுமனே குரல் கொடுக்கல, அதை வந்து அவர் ரொம்ப குறிப்பாக சொன்னார். இது சிறுபான்மையினர் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் மட்டுமல்ல, நீங்கள் சிறுபான்மையினர் நிறுவனங்களில் 90% பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்றும் பின்தங்கிய, பொருளாதாரத்தால் பின்தங்கிய மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. அப்போது நீங்கள் மேலே ஒரு அடி அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்குத்தான் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அது இன்டைரக்டாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களைத்தான் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். இது பாஜக ஒரே நேரத்தில் 2 பேரை தாக்குகிறது அப்படிங்கிறத குறிப்பாக பேசியவர் நமது முதலமைச்சர். இன்னும் கூடுதலாக நீங்கள் மருத்துவ நிறுவனங்களும் அதுதான். நீங்கள் சிறுபான்மையினர் நடத்துகிற மருத்துவ நிறுவனங்களுக்கு வருகிற நிதியை தடுத்தீர்கள் என்றால் எளிய மக்கள் யார் வந்து இலவச மருத்துவத்தை தேடி போகிறாங்க? அப்போது பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அவர்கள் FCA கூட இருக்கலாம், ஆனால் கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. அப்போது ஒரே நேரத்தில் எல்லாரையும் அடித்து வீழ்த்துகிற வேலையை பாஜக செய்கிறது. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா CAA சொன்னீங்க. CAA சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதிமுக கையெழுத்து போட்டது கூட பிரச்சனை இல்லைங்க. கையெழுத்து போட்டது அதனால தான் அந்த சட்டமே நிறைவேறியது. இல்லைன்னா அந்த சட்டம் நிறைவேறியதற்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து நின்றுக்கிட்டு இதனால் யாருக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி அறச்சீற்றம் அடைந்தார் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு குற்றத்தை நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தெரியாமல் நடந்து போச்சுங்க அல்லன்னு கை கட்டிட்டு ஒரு குற்றவாளியாக பின்னாடி நிற்கணும். ஆனால் ஒரு குற்றவாளி அறச்சீற்றம் அடைகிறாங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதை இந்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சார். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் விவகாரம் சொன்னாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரம் நடக்கும்போது திமுக அரசு தனது ஆட்சியை, அதாவது பெட் கட்டுனுச்சு. முடிந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்காங்க. நீங்கள் எந்த அரசும், எடப்பாடி பழனிசாமி இந்த அரசு இருந்திருந்தால் என்னத்துக்கு ஆயிருக்கும் அந்த நிலைமை? எப்படி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் காவல் காத்ததோ அந்த முதலாளிக்காக, அதே மாதிரியான ஒரு நிலை இங்கே ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இவர்கள் எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியது
அரசு கவிழ்ந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு எதிராக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் துணிந்து அதை அமல்படுத்தாமல் தடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஜக ஒரு பக்கம் இங்கோடி திருப்பரங்குன்றத்தை அடிக்கிறது மாதிரியே அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராக்சிக்களை உருவாக்கி வச்சிருக்குது. இது அது என்ன சொல்றதுன்னா, அரசியல்வாதிகள் அமைதியாக இருந்தாலே போதும், இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்லாம் இன்னைக்கு வந்திருக்கிற புதிய ஆட்கள் பேசினாங்க. இதெல்லாம் அரசியல் டக் ஆஃப் வாரு. அதாவது இவர்கள் கட்சிகளுக்குள் நடக்கிற பிரச்சனை, இவங்க அமைதியாக இருந்தாலே போதும். அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், பெரியார் ஒரு பிற்படுத்தப்பட்டவராக, அதாவது என்ன சொல்கிறேன்னா, பின்தங்கிய நிலையில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இல்லை, ஆனால் அவர் ஏழைகளுக்காக போராடினார். அவர் தலித்தா பிறக்கல, ஆனால் தலித்துகளுக்காக போராடினார். அவர் பெண்ணாக பிறக்கவில்லை, ஆனால் பெண்களுக்காக போராடினார். அதே பாணியில் நாம் முஸ்லீமாக பிறக்கவில்லைங்கிறதுக்காக அவர் முஸ்லீம்களுக்காக போராட மாட்டார் இல்லை, ஆனால் கிறிஸ்தவன்னு தன்னை சொல்லிக் கொள்கிற சிலர் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். டிசம்பர் மாதம் இங்கே கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, ஆனால் நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டது பல இடங்களில். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு வார்த்தை பேசவில்லை. அதற்கு எதிராக பேசியதும் தமிழ்நாடு தான். இப்போது இப்படி பல விஷயங்கள், ஒன்றும் இல்லைங்க, மதமாற்று தடை சட்டம் வந்துச்சு, அதை ரத்து பண்ணியது திமுக அரசு தான், அதை இம்போஸ் பண்ணது அதிமுக. அதே மாதிரி 3.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தது, இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதையெல்லாம் யாரும் நீங்க இது பண்ண முடியாது. அது மாதிரி கட்சி இல்லம் இப்போ நம்ம அடிக்கல் நாட்டியிருக்காங்க. 1 ஏக்கர் பல நிலப்பரப்புல இதுல நங்கநல்லூர்ல கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 400 பயணிகள் ஒரே நேரத்தில் தங்குவதற்கான ஏற்பாடு. இது மட்டும் இல்ல, ஜெருசலேம் செல்வதற்கான சிறுபான்மையினருக்கான, அதாவது ஒரு பக்கம் நீங்க இஸ்லாமிய சிறுபான்மையினர்ங்கிற வார்த்தை கேட்டோம்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அப்படி இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது. நீங்க மதமாற்று தடை சட்டம்ங்கிறது நேரடியாக, ஆமா, சீக்கியர்களுக்கு இருக்குது. இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, தலித்துகள் மதம் மாறி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு தலித் அந்தஸ்து கிடைக்கிறது இல்லை. அதற்கு எதிராக அதை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றியது இந்த திமுக அரசு. அதுவும் குறிப்பாக திராவிட 2023 சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. ஆனால் அவர்கள் ஒரு ஆணையத்தை அமைத்து இன்னைக்கு வரலும் அதுக்கான இதை சொல்லாமலேயே, பரிந்துரையை சொல்லாமலேயே இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு. இன்னும் கூடுதலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் மதமாற்று தடை சட்டத்தை ஒவ்வொரு மாநிலத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தலித்துகள் இப்படி மதம் மாறி போனாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த ஸ்டேட்டை ரத்து பண்ணிட்டு அவர்களுக்கு அந்த உரிமைகளை கொடுக்காமல் இருப்பது என்பது அவர்களை மதம் மாறாமல், அதாவது அவர்களுடைய உரிமையை கொடுக்காமல் தடுப்பது. நீங்கள் இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா அது மதம் மாறும் உரிமையை தடுப்பது. நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினா பண்ணி இழிவு என்பது முழுவதுமாக மாறிடுறதில்லை. அப்போ அந்த சமூக ரீதியான இழிவை முழுவதுமாக மாற்ற முடியவில்லை அப்படிங்கிற அந்த விரக்தியில் தான் அவர்கள் மாறி போகிறாங்க. ஆனாலும் இந்த இழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அங்கீகரித்து அதற்காக பரிசீலனை பண்ணணும்னு சொன்னது இந்த திராவிட மாடல் அரசு. இது மட்டும் இல்ல, பல விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான உரிமை குரலாவும் திமுக. ஆமா, ஜெருசலேம் செல்வதற்கான நிதி 37,000 50,000, அதாவது சாதாரண நபர்கள் செல்வதற்கு. அதே மாதிரி கன்னியாஸ்திரிகள் செல்வதற்கான நிதியை 60,000 உயர்த்தியிருக்காங்க. இப்படி பல்வேறு தேவாலயங்களை புனரமைப்பதற்கான 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதையும் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு பக்கம் பாருங்க, அங்கே ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, வீடுகள் இடிக்கப்படுகிறது. எங்க உத்தரப்பிரதேசம் மாதிரியான பகுதியில் இங்கே ஹஜ் இல்லம் கட்டப்படுகிறது, மசூதிகள் புனரமைக்கப்படுகிறது, ஆலயங்கள் புனரமைக்கப்படுகிறது. இது இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். பிரகாஷ் ராஜ் தான் ஒரு இடத்துல சொன்னார், சிறுபான்மையினரின் நலனை உத்தரவாதம் செய்ய வேண்டியது என்பது பெரும்பான்மையினரின் பொறுப்பு. இப்போ தோழர் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் 90% எங்களுடைய அரசியலே 70-30 சொல்லி பகிரங்கமாக அறிவித்தது அமித்ஷா தான். எந்த இடத்துக்கு போனாலும் எங்கெல்லாம் 70 இருக்குதோ அந்த பக்கம் சேர்ந்துக்கிடுது, எங்கே பெரும்பான்மை இருக்கோ அங்கே. ஏன்னா அரசியல் வலுவை எளிதில் பெறலாம். இது ஆற்றின் ஓட்டத்தில் படகை செலுத்துவது மாதிரி. ஆற்றை எதிர்த்து படகை செலுத்துவதுங்கிறது ஒரு கடினமான வேலை. அந்த கடினமான வேலையை இலகுவாக சாதிக்குது. ஏன்னா நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது, அல்லது ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் எந்த ஒரு ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை. நீங்கள் பெண் அடிமையை நாம் எதிர்க்கிறோம்னா பெண் அடிமைத்தனம் இயல்பாக இருக்குது, அதற்கு எதிரானதாக பெரியாரியம் இருக்குது.
அதே மாதிரி சிறுபான்மையினரை ஒடுக்குவதற்கான வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் அமெரிக்கா போனாலும் அதே தான். அப்போ அதை உத்தரவாதப்படுத்துவது என்பதுதான் பெரும்பான்மையினரின் பொறுப்பாக இருக்குது. அந்த பொறுப்பை சரியாக எடுத்துக்கொண்டு பொறுப்புணர்ச்சியோடு செய்கிற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு தான். அதை நீங்கள் அந்த பாரம்பரியத்தை முதல்ல சொன்னாங்க, நீதி கட்சி, பெரியார், அண்ணா, அது தொடர்ந்து அப்படியே கலைஞர் தாண்டி இப்போது திராவிட நாயகன் ஸ்டாலின் அவர்களுடைய கைகளில் தான் அது இருக்கிறது. அது சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆக சிறுபான்மையின மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு அப்படின்றத ரொம்ப அழகா விருந்தினர்கள் சொன்னாங்க. சமூக மக்களின் அந்த பாதுகாப்பு எப்படி இருக்குன்றத பேசணும். ஆனா அதை தாண்டி அவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாக்கப்படுது, அது கல்வியா இருக்கட்டும், இல்ல வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஆண்டுக்கு மட்டும் 28,000க்கு மேல இளைஞர்களுக்கு சிறப்பு திறன் பயிற்சி அப்படின்ற அறிவிப்புகள் எல்லாம் 2.0 தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இதற்கான கருத்தை நம்ம மருத்துவர் அவர்கள் கிட்ட கேட்டலாம். சார், இதை எப்படி பார்க்கிறது? ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்கள் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு வளர்ச்சின்றது அதுதான் வளர்ந்து கொண்டே இருப்பதுன்றது. அதை நிறுத்தக்கூடாது, நிறுத்தவும் முடியாது. வெவ்வேறு பரிமாணங்கள் அடையுமே தவிர ஒரு வளர்ச்சின்றது நிற்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளரும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்களையும் மொழி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் சேர்த்து வளர்த்துட்டு போகணுன்ற அடிப்படையில் செய்கிறோம். இன்றைக்கி ரொம்ப அபாயகரமான ஒரு அரசியலை அதிமுக செய்குதுன்றது நான் பார்க்குறேன். சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு அண்ணன் சுமன் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜக 70 vs 30 அப்படின்னு அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. எந்த இடத்துலையும் முஸ்லீம் வேட்பாளரையோ இல்லை சிறுபான்மை வேட்பாளரையோ நிறுத்தவே மாட்டாங்க. அதுதான் அவங்க சொல்கிற மெசேஜ். நாங்கள் பெரும்பான்மைவாதத்தை வெளிப்படையாக செய்கிறோம் அப்படின்றது. வெஸ்ட் பெங்காலில் 290 தொகுதிகள் நினைக்கிறேன், 94 தொகுதிகள் இஃப் ஐ எம் ரைட். அந்த 294 தொகுதிகள்லையும் பாஜகவை சார்ந்த ஒரு முஸ்லீம் வேட்பாளரும் கிடையாது. இது அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக உக்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே உக்தியை அதிமுக இன்னைக்கு செய்திருக்கிறது. பாளையங்கோட்டையில் மட்டும் பேருக்கு ஒரே ஒரு வேட்பாளர். ஆனால் இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விசிகா காங்கிரஸில் 2, விசிகாவில் 1, முஸ்லீம் லீகு இஸ்லாமிய கட்சிகள் 6, திமுகவுடைய 4ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-14 வேட்பாளர்களை முஸ்லீம் சமூகத்திலிருந்தும் இன்னும் கிறிஸ்தவ சமூகத்திலிருந்துலாம் சேர்த்து நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய சங்கை இங்கே பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களோ அந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இங்கே காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தி அதிமுக சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, நாங்கள் பாஜகவுடைய அரசியலை செய்ய ஆரம்பித்து விட்டோம். இன்டைரக்டா சொல்றாங்களா? ஆமா, அது டைரக்டா தான். இதுக்கு மேல டைரக்டா சொல்ல முடியாது. அடுத்த மக்கள் விரட்டி அடிப்பாங்க. மக்கள் விரட்டி அடிக்காத அளவுக்கு எவ்வளோ வெளிப்படையாக பேச முடியுமோ அவ்வளோ வெளிப்படையாக இந்த வேட்பாளர்கள் பட்டியலில் வெளியீட்டிலேயே வந்து அதிமுக எந்த பக்கம் நிற்கிது, திமுக எந்த பக்கம் நிற்கிது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நாங்கள் இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளில் இத்தனை விஷயங்களை வந்து சிறுபான்மை சமூகத்துக்காக செய்திருப்பதையும் செய்ய போகிறதையும் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த அம்பேத்கர் திட்டத்தை போல் வக்ஃபின் மூலமாக புதிய கல்லூரிகளை கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே கல்வியை நோக்கி வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி எந்த திட்டமும் சிறுபான்மை சமூகத்திற்காக பேசவே இல்லை. இன்னொன்று, இப்போ புதுசாக வந்திருக்கிறவங்களை பற்றி பேசணும்னா, சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனை என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடியவர்களும் களமாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னு தெரில, இங்கே தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரில, சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனை என்னன்னு தெரில, எந்த பிரச்சனை குரல் கொடுக்கணுன்றது தெரில. அப்படிதான் ஒரு திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கூட வந்து நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னா, அப்போ எதுக்கு நீங்கள் வாய் திறப்பீங்க? எதுக்கு இஸ்லாமியர்களில் பக்கம் நிற்பீங்க, இல்லை கிறிஸ்தவர்கள் பக்கம் நிற்பீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு பக்கம் எப்போ நிற்பீங்க, எப்படி நிற்பீங்க, எதுக்காக நிற்பீங்கன்ற ஒரு கேள்வி வந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய சமூக நீதி களம் அப்படியே இருக்க வேண்டும் என்றால், இங்கே எல்லாரும் மதசார்பற்ற ஒரு அரசியலை பேச வேண்டும் என்றால், நீங்கள் அனைவரும் மாண்பை பற்றி பேசக்கூடிய அரசியல் பேச வேண்டும் என்றால், இங்கே சமூக நீதி நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், எல்லாரும் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா மாமா மச்சனா இருக்க வேண்டும் என்றால் அந்த அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் செய்யும். இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது கூட ஒரு அதிமுக போன்ற கட்சியை மதசார்பற்ற அரசியல் செய்வதற்கு, ஏன்னா எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கும் வந்து இல்லை சிஏனால பாதிப்பு வந்தாலும் நாங்கள் அதை தான் கொண்டு வருவோம்னு சொல்கிறது இல்லை.
சிஏனால பாதிப்பு இல்லைன்னு ஒரு மழுப்பலான பதிலை சொல்ல வைக்கக்கூடிய அரசியலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்திருக்கிறது, செய்ய போகிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு முக்கியமான கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. 1989 சிறுபான்மையினர் நல ஆணையம் அமைக்கிறாரு முத்தமிழறிஞர் கலைஞர். 2010 சட்டம் வருது. அதை தாண்டி இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கான கடன் வழங்குவது 15 லட்சத்திலிருந்து 30 லட்சமா மாத்திருக்காங்க. 65 கோடியில தமிழ்நாடு ஹஜ் இல்லம், ஹஜ் ஜெருசலேம் போறவங்களுக்கு அந்த மானியம். அதை தாண்டி தேவாலயங்கள் புனரமைக்கப்படுது, மசூதிகள்ல வேலை பார்க்கக்கூடிய அது உள்ள இருக்கக்கூடிய உலமாக்களுக்கான ஒரு நலவாரியம். இதெல்லாம் ஒரு ஒரு ஃபார்வர்டான ஒரு திங்க் அப்படின்றத தாண்டி எல்லா மக்களுக்கும் என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு செய்யக்கூடிய திட்டங்கள். இந்த ஒரு முற்போக்கான திட்டங்கள் எப்படி சார், எப்படி உதிச்சிருக்கும், எந்த மாதிரி தோணிருக்கும்? இல்லை, அது அடிப்படையில் நாம் சொன்னது எல்லா மக்களும் சகமாக வாழ வேண்டும், எல்லோருக்குமான ஒரு வாழ்வு உரிமை இங்கு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமானது. அதுதான் நீதி கட்சி தொடங்கி இப்போது நமக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிறுபான்மையின கிராமப்புற மாணவிகள் இடைநிற்றல் இல்லாமல் கல்வி கற்க 1.3 லட்சம் மாணவிகளுக்கு 8,57 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்குது கடந்த ஆட்சியில். சரிங்களா? அதே மாதிரி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற 90,723 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்குது. இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக காயிதே மில்லத்தவர்கள் பேரில் நீங்கள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இது நூலகம் திருநெல்வேலியில் அவர் பேர் சூட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கே தெரியும், அரசினர் கல்லூரி இருக்கு இல்லையா, நந்தனம் இல்லை சரிங்க, மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு காயிதே மில்லத்தவர்களுடைய பேரை சூட்டியதே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். ஸோ இப்படி ஐடென்டிட்டி மட்டும் இல்லாமல் பல்வேறு விதங்களிலேயும் இதில் ஒன்று அவர்களுக்கு எளிய மக்களுக்கு செய்வது, அந்த நிறுவனங்கள் பிற மக்களுக்கு செய்வது, ரெண்டையும் உத்தரவாதப்படுத்துவது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இன்றைக்கி சிறுபான்மையினர் நடத்துகிற பள்ளிகளுக்கு அல்லது மருத்துவமனைகளுக்கு வருகிற ஃபண்டை நிறுத்தி அதன் மூலமாக இந்து மக்களினுடைய வயிற்றில் அடிக்குது இந்த பாஜக அரசு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இந்து அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதை குற்றம் சாட்டுறாரு. இப்போ ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பக்கத்திலிருந்து ஒரு பணம், அது ஒரு பொது பணம், அந்த பணத்தில் ஒரு 10 பேர் பிறர் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு அதிமுகவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இங்கேருந்து, அதாவது ஃபாரின்லேருந்து வருகிற ஃபண்டு அது கிறிஸ்தவர்கள் வழியாக இந்துக்களுக்கு சேர்ந்து இந்து பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறதோ அல்லது மருத்துவ உதவிகள் பெறுவதையோ தடை செய்வதற்கு இவர்கள் வேலை செய்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு விஷயத்தை செய்யுது. ஒன்று, 70% இந்துக்களை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு அரசியல். இன்னொன்று, 30% அல்லது 25% கிறிஸ்தவர்கள், சரி, இந்துக்கள் அல்லாத சிறுபான்மையினர் மக்களை திசை திருப்புவதற்கு ஒரு போங்கு, அவர்களினுடைய ப்ராக்சி ஒருத்தரை கொண்டு நிறுத்துறது. நீங்கள் 2023 பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்த உடனேயே சிறுபான்மையின காவல்னு தன்னை அறிவிச்சுக்கிறாரு. அதுக்கு 2 கட்சிகள் நின்று அவருக்கு அதை சூட்டுறாங்க. அவரே தன்னைத்தானே ஆமாம் அறிவிச்சுக்கிறாரு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதுனால இன்னொரு ப்ராக்சி, அவர் நான் தான், எனக்கு தான் எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு கூச்சம் இல்லாமல் சொல்கிறார். உனக்கு ஏன் ஓட்டு போடணும்? நான் அதை ஏற்கனவே முன்னாடி சொன்னேன், கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் போது பேசலை, இன்னைக்கு FCRA சட்டம் வந்திருக்குது, இது குறித்து காத்திரமான ஒரு பேச்சு கூட, ஒரு பிட்டு கூட போட முடியலையா? அப்போ இந்த பிரச்சனை குறித்து மக்களுக்கு நன்றாக தெரியும். யார் சிறுபான்மையின மக்களுக்கெல்லாம் நிற்கிறார்களோ, யார் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தரவுகள் இருக்கிறது, அடுத்தடுத்த கட்ட திட்டங்கள் இருக்கிறது, மக்கள் பார்த்து பயனடைந்த மக்களும் இருக்கிறாங்க. ஓகே சார், நன்றி. இப்போ ஜூம் இணையம் வாயிலாக பேராசிரியர் அருணன் அவர்கள்கிட்ட போயிடலாம். சார், உங்களுடைய நிறைவு பார்வை தான். இப்போ மெஜாரிட்டி அப்படின்றது நிறைய இருக்க மக்கள், அங்கே மைனாரிட்டின்றது அங்கே எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள். ஆனா இருந்தாலும் நிறைவான திட்டங்களை எல்லாருக்கும் கொடுக்கிறது, எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறது திராவிட மாடல் அரசு தான். இந்த அரசு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றத உங்களுடைய நிறைவு பார்வையா? இல்ல, அதை பத்தி இங்கே நண்பர்கள் ரொம்ப அழகாக விளக்கமாக சொன்னாங்க பல அம்சங்களை குறித்து. நான் அதோட சேர்த்து ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புறேன். அது என்னன்னா, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, மோடி அரசு கொண்டு வருகிற சில சட்டங்கள் அல்லது சில திட்டங்கள் சிறுபான்மையோருக்கு எதிரானது, முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானதுன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை என்னன்னா,
அவையெல்லாம் இந்துக்களுக்கு எதிரானது. இந்துக்களில் இருக்கக்கூடிய ஆக பெரும்பாலான சாதாரண மாந்தருக்கு எதிரானது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, இங்க முதலாக சாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் கல்வி தந்தது கிறிஸ்தவ மிஷினரிகள் துவங்கிய பள்ளிகள் தான். அனைவருக்கும் நவீன சுகாதாரத்தை தந்தது மிஷினரிகள் துவங்கிய மருத்துவ சாலைகள் தான். நான் மதுரைக்காரன்னு சொன்னேன். மதுரையில முதலாக அனைவருக்குமான கல்வி, அதுவும் பெண் கல்வி வந்ததே என்பது கிறிஸ்தவ மிஷனரிகளால. எங்களுக்கெல்லாம் எங்களுடைய உயிரையெல்லாம் காப்பாற்றியது மிஷின் ஆஸ்பத்திரி. அதுதான் இங்க முதலா வந்த நவீன மருந்தகம், அதே போல மருத்துவ சாலை. இப்ப இவங்களுக்கான நிதியை வெட்டுவது என்பது அனைத்து இந்துக்களுக்கு, அனைத்து ஏழை இந்துக்களுக்கான அந்த நலத்திட்டத்தை, கல்வி என்றாலும் சரி சுகாதாரம் என்றாலும் சரி, அவற்றை வெட்டுவது. ஆக நம்ம திரும்ப இப்படி பேசக்கூடாது. பாஜக சங் பரிவாரம் பெரும்பான்மையானவருக்கு என்று இல்ல, உண்மையிலே பெரும்பான்மையானவருக்கும் இல்ல, இவங்க சனாதனிகளுக்கானவங்க. இந்த பாஜக சங் பரிவாரம் இந்துக்களுக்கானதே அல்ல, இந்துக்களுக்குள் ஊடியிருக்கக்கூடிய சனாதனிகளுக்கானது, பழமைவாதிகளுக்கானது. அவர்களும் அடித்தட்டு இந்துக்களின் எதிரிகள் என்கிற விஷயத்தை நாம கொண்டு சொன்னா. இந்த ஒன்றை சொல்லி முடிப்பேன். இப்ப பாருங்க, இந்த மாமிச உணவை எதிர்த்தா பாஜக எதுக்குது. இதே திருப்பகுண்ட விவகாரத்துல ஒரு எம்பி போய் அங்க பிரியாணி சாப்பிட்டான்னு பெரிய விவகாரம். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டிவி விவாதத்துல ஒரு பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர் அவ்வளவு கோபிச்சுக்கிட்டாங்க. நான் அதான் திரும்ப கேட்டேன், ஏங்க உங்களுக்கு பிரியாணி மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு? இந்துக்களில் ஆக பெரும்பாலும் பிரியாணி சாப்பிட்றவங்க, மாமிச உணவு சாப்பிட்றவங்க. இதைத்தான் நாம சுட்டி காண்பிக்கணும். ஆக இதை பிரியாணி எடுத்தா அது முஸ்லிம்கள் எதிர்ப்பு, பிரியாணி எடுத்தா அது கிறிஸ்தவர்களுக்கு தான் பாதிப்பு அல்ல. ஆக பெரும்பாலும் இந்துக்களும் பிரியாணி சாப்பிட்றோம். நம்ம பிரியாணி மீது மண்ணள்ளி போட வருகிறது பிஜேபி. இந்த உண்மையை சொல்ல, நான் ஏதோ ஒரு ஆவேசத்துல பேசுறதா நினைக்க வேணாம். இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு 2 நாளைக்கு முன்பு. குஜராத்ல மோடியுடைய மாநிலத்துல பாஜக ஆட்சியில் அங்க 3 மாவட்டங்களில் முழுமையாக மாமிச உணவு விற்பனையை தடை செய்ய மசோதா ரெடியாயிட்டு தெரியுமா உங்களுக்கு? அதே போல உத்தரப்பிரதேசத்துல பல ஊர்களில் தடை. ஊர்ல தடை மட்டுமல்ல, ஊரை சுத்தி இத்தனை கிலோமீட்டருக்கு மாமிச உணவை டெலிவரியே பண்ண முடியாது தெரியுமா உங்களுக்கு? அப்படி என்றால் என்ன பொருள்? மாமிச உணவு உண்பவர்கள் இந்துக்கள், மாமிச உணவை வெறுப்பவர்கள் யார்? அவர்கள் சனாதனிகள், சங் பரிவாரத்தினர். அவ இந்த வித்தியாசத்தை நம்ம சொல்லணும். ஏதோ பெரும்பான்மை வாதம் பண்ணி அவங்க எளிதா ஓட்ட வாங்க பாக்குறாங்க, அது ஒரு உண்மை. ஆனா அது மட்டுமே உண்மை அல்ல. உள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பெரும்பான்மை இந்துக்களுக்கும் எதிரானவர்கள், பெரும்பான்மை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரும்பாலானவர்களுக்கும் எதிரானவர்கள், உணவு ரீதியாகவும் எதிரானவர்கள், கல்வி ரீதியாக எதிரானவர்கள், சமூக நீதி அடிப்படையில் எதிரானவர்கள், பொருளாதார ரீதியிலும் அவர்கள் இந்துக்களின் எதிரிகள். பாஜகவினர் இந்துக்களின் எதிரிகள், சங் பரிவாரத்தினர் இந்துக்கள் அல்ல, சனாதனிகள். இந்த உண்மையை நம்ம சொல்லணும். இது பல பேருக்கு தெரியலங்க, அதான் எனக்குள்ள வருத்தம் எல்லாம். ஆகவே நாம அவங்களுடைய சதியில நம்ம விழுந்து விடக்கூடாது. மாறாக ஒட்டுமொத்தமான மனித குலத்தின் எதிரி பாஜக, மனித குலத்தின் எதிரி அவருடைய குருபீடமாகிய RSS என்பதை இத்தகைய அனுபவங்கள் வாயிலாக, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கொடூரங்கள் வாயிலாக நாம சொல்லணும். அதிமுக இன்னைக்கு அந்த பாஜகவோட கூட்டி சேர்ந்துக்கிட்டு வருது. தப்பி தவறி அந்த கூட்டணி தமிழ்நாட்டு ஆட்சியிலேயே உக்காந்தா என்ன ஆகும்? தமிழா உனக்கு கல்வி கிடைக்காது, சுகாதாரம் கிடைக்காது, ஏன் பிரியாணி கூட கிடைக்காது. இந்த உண்மையை நாம் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதாவது மனித குலத்தின் எதிரியாக இருக்கிறது பாஜக, ஆனா எல்லா மக்களுக்கும் ஒட்டுமொத்தான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு முழுக்க நிறைய திட்டங்களை கொடுத்திருக்காங்க திராவிட மாடல் அரசு அப்படின்றத ஐயா பதிவு பண்ணாங்க. டிசம்பர் 18 சிறுபான்மையினர் உரிமை நாளாக அறிவித்து அதற்கான ஒரு உரிமை நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு திராவிட மாடல். அவர்களுக்கான திட்டங்கள் நிறைய கொடுத்திருக்கு. அடுத்து திராவிட மாடல் 2.0லையும் நிறைய திட்டங்கள் காத்திருக்கு. மக்கள் நிறைய பயன்பெற இருக்கிறார்கள் அப்படின்னு நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா விருந்தினர்களும் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.